வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடக லக்னமும் கும்ப ராசியும் இணைந்தவர்கள் மனதால் மிகவும் மென்மையானவர்களாகவும் சிந்தனையால் மிகவும் ஆழமானவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களிடம் சந்திரனின் கற்பனை திறனும் சனியின் ஒழுக்கமும் கலந்து இருப்பதால் எதையும் ஒரு புதிய கோணத்தில் பார்ப்பார்கள். வெளியே பார்ப்பதற்கு சற்று அமைதியானவர்களாக தெரிந்தாலும் இவர்களின் உள்ளுக்குள் ஒரு கடல் போன்ற உணர்ச்சிகள் அலைமோதிக்கொண்டே இருக்கும். மற்றவர்களின் கஷ்டங்களைக் கண்டு உருகும் குணம் இவர்களிடம் இயல்பாகவே இருப்பதால் சமூக சேவைகளில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இவர்களின் லட்சியங்கள் எப்போதும் சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சில நேரங்களில் மிகவும் பிடிவாதமாக தெரிந்தாலும் அது ஒரு கொள்கைக்காகத்தான் இருக்குமே தவிர வீம்புக்காக இருக்காது. தங்களின் தனித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதில் இவர்கள் மிகவும் குறியாக இருப்பார்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கும் இவர்களின் குணம் இவர்களை பல ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும். இவர்களின் நட்பு வட்டம் எப்போதும் ஒரு கண்ணியமான முறையில் இருக்கும். தன்னை சுற்றியுள்ளவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் இவர்களுக்கு தன்னம்பிக்கை என்பது பிறவியிலேயே அமைந்த ஒரு வரமாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இவர்கள் ஒரு தூணாக இருந்து அனைவரையும் தாங்கி பிடிக்கும் வல்லமை படைத்தவர்கள் என்று சொல்லலாம். கடக லக்னம் என்பதால் வீட்டின் மீது அதிக பற்றும் தாயார் மீது அளவற்ற பாசமும் கொண்டிருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களின் சிறு தேவைகளை கூட முன்கூட்டியே அறிந்து அவற்றை நிறைவேற்றி மகிழ்வார்கள். இருப்பினும் கும்பராசி என்பதால் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள் அல்லது சற்று ஒதுங்கி இருப்பது போல தோன்றும். இவர்களின் பாசத்தை வெளிப்படுத்தும் விதம் மற்றவர்களுக்கு சற்று வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் இவர்களின் அன்பு உண்மையானது. உறவினர்களுக்குள் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் இவர்கள் ஒரு நடுநிலையாளராக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையிடம் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருக்காமல் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணியும் குணம் இவர்களுக்கு உண்டு. வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் பராமரிப்பதில் இவர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள். இவர்களின் வழிகாட்டுதலால் குடும்பம் ஒரு சீரான பாதையில் முன்னேறும் என்பதில் சந்தேகமில்லை. உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படாமல் இருக்க தங்களை சில நேரங்களில் தாழ்த்திக் கொள்ளவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள்.
வியாபார ரீதியாக பார்க்கும்போது இவர்கள் புதிய யுக்திகளை கையாளுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். திரவப் பொருட்கள் சார்ந்த தொழில்கள், உணவுத் தொழில் அல்லது பொதுமக்களுக்கு பயன்படும் சேவைகள் இவர்களுக்கு பெரும் லாபத்தை தரும். கும்பராசியின் ஆதிக்கத்தால் இவர்களிடம் ஒரு தொலைநோக்கு பார்வை எப்போதும் இருக்கும் என்பதால் எதிர்கால தேவைகளை அறிந்து முதலீடு செய்வார்கள். வாடிக்கையாளர்களிடம் மிகவும் கனிவாக பேசுவதுடன் அவர்களின் நம்பிக்கையை பெறுவதில் இவர்கள் வல்லவர்கள். லாபம் ஈட்டுவது மட்டுமே நோக்கமாக இருக்காமல் தரமான சேவையை வழங்க வேண்டும் என்பதில் இவர்கள் உறுதியாக இருப்பார்கள். கூட்டாளிகளுடன் தொழில் செய்யும்போது வெளிப்படையாக பேசுவது இவர்களுக்கு பல நன்மைகளை தரும். தொழிலில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை மன உறுதியுடன் எதிர்கொள்ளும் பக்குவம் இவர்களுக்கு பிறவியிலேயே உண்டு. நவீன தொழில்நுட்பங்களை கையாளுவதில் இவர்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கும் என்பதால் வியாபாரத்தை எளிதில் விரிவுபடுத்துவார்கள். நேர்மையான வழியில் உழைத்து முன்னேறுவதையே இவர்கள் வாழ்நாள் கொள்கையாக கொண்டிருப்பார்கள். இவர்களின் வியாபார நுணுக்கங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் அளவிற்கு துல்லியமாக இருக்கும். சந்தையில் நிலவும் போட்டிகளை சமாளிக்க தேவையான புத்திசாலித்தனம் இவர்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. உத்தியோகத்தில் இவர்கள் மிகவும் பொறுப்புமிக்க ஊழியர்களாகவும் அதிகாரிகளால் பாராட்டப்படுபவர்களாகவும் திகழ்வார்கள். கொடுத்த வேலையை செம்மையாக செய்து முடிப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்களேதான் என்று சொல்லலாம். இவர்களின் பேச்சிலும் செயலிலும் ஒரு நிதானம் இருப்பதால் சக ஊழியர்கள் இவர்களிடம் ஆலோசனைகளை கேட்க விரும்புவார்கள். மருத்துவத்துறை, கல்வித்துறை அல்லது கணக்கியல் துறைகளில் இவர்கள் மிக உன்னதமான நிலையை அடைவார்கள். வேலையில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதை தங்களின் புத்திசாலித்தனத்தால் மிகவும் லாவகமாக கையாளுவார்கள். அலுவலக அரசியலில் சிக்கிக்கொள்ளாமல் தனது பாதையில் மட்டும் நேர்மையாக செல்வது இவர்களின் சிறப்பாகும். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இவர்களின் உழைப்பிற்கு ஏற்றவாறு சரியான நேரத்தில் வந்து சேரும். மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருப்பதால் முக்கிய பொறுப்புகள் இவர்களை தேடி வரும். வேலையில் புதுமையை புகுத்துவதில் ஆர்வம் காட்டுவதுடன் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபடுவார்கள். தங்களின் திறமையை நிரூபிக்க கடினமாக உழைக்கும் இவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதை ஒரு வாய்ப்பாக கருதி புதிய சூழலில் தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள். பொருளாதார ரீதியாக இவர்கள் ஒரு சீரான வளர்ச்சியை பெறுவதற்கு சற்று காலம் எடுத்தாலும் அது நிலையானதாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் சில பொருளாதார சிக்கல்களை சந்தித்தாலும் பிற்பாதி வாழ்க்கையில் அதிக வசதி வாய்ப்புகளை பெறுவார்கள். வரவுக்கேற்ற செலவு செய்ய வேண்டும் என்பதில் இவர்கள் மிகவும் கவனமாக இருப்பதோடு சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். தங்கம் அல்லது நிலம் போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்வது இவர்களுக்கு பிற்காலத்தில் பெரும் பாதுகாப்பை தரும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதுடன் வீட்டுத் தேவைகளுக்கு மட்டும் தாராளமாக செலவு செய்வார்கள். உறவினர்களுக்கு பண உதவி செய்யும்போது மிகவும் யோசித்தே முடிவெடுப்பார்கள். இல்லையென்றால் பணம் திரும்பி வருவதில் சிரமம் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் இவர்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. கடன்களை வாங்குவதை இவர்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை. அப்படி வாங்கினாலும் அதை சரியான முறையில் திருப்பிச் செலுத்துவார்கள். இவர்களின் நிதானமான பண மேலாண்மை இவர்களை ஒருபோதும் வறுமையில் தள்ளாது என்பது குறிப்பிடத்தக்கது. முதுமை காலத்தில் எவ்வித பொருளாதார பற்றாக்குறையும் இன்றி கௌரவமான வாழ்க்கை வாழும் சூழலை இவர்களே உருவாக்கிவிடுவார்கள். கையில் எப்போதும் ஒரு அவசர தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணத்தை வைத்திருப்பார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் மன அழுத்தத்தை தவிர்ப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். கடக லக்னம் என்பதால் ஜீரண உறுப்புகள் மற்றும் மார்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வர வாய்ப்புள்ளது. எனவே உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுவது நல்லது. கும்பராசியின் ஆதிக்கத்தால் கால்கள் மற்றும் நரம்பு மண்டலங்களில் அவ்வப்போது சோர்வு அல்லது வலி ஏற்படக்கூடும். குளிர்ச்சியான பொருட்களை அதிகம் உட்கொள்வதை தவிர்ப்பது இவர்களுக்கு காய்ச்சல் அல்லது சளி பிடிப்பதிலிருந்து பாதுகாக்கும். தினசரி காலையில் நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்வது இவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பெரும் நன்மைகளை தரும். அவ்வப்போது போதுமான அளவு உறக்கம் கொள்வது இவர்களின் நரம்புகளை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும். தண்ணீரை அதிக அளவில் அருந்துவது மற்றும் இயற்கை உணவுகளை உண்பது இவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மனதை எப்போதும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்துக்கொண்டால் இவர்களுக்கு பெரிய நோய்கள் அண்டாது. ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் தெரிந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது பிற்கால பாதிப்புகளை தவிர்க்க உதவும். மொத்தத்தில் இவர்களின் உடல்நிலை சீராக இருக்க தங்களின் வாழ்க்கை முறையில் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். உடற்பயிற்சியை தினசரி வழக்கமாக மாற்றிக்கொண்டால் நீண்ட ஆயுளுடன் வாழ முடியும். பிள்ளை செல்வங்கள் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிம்மதியையும் பெருமையையும் தேடித் தருவார்கள். பிள்ளைகளை வளர்ப்பதில் இவர்கள் காட்டும் அக்கறையும் அன்பும் அவர்களை ஒரு சிறந்த குடிமக்களாக மாற்றும்.
பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்திற்காக இவர்கள் எத்தகைய கடின உழைப்பையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள். இவர்களின் குழந்தைகள் கலை, இலக்கியம் அல்லது அறிவியல் துறைகளில் தனி முத்திரை பதிப்பவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகளுடன் ஒரு சிநேகித முறையில் பழகுவதால் அவர்கள் தங்களின் மனக்குறைகளை இவர்களிடம் தயக்கமின்றி பகிர்ந்து கொள்வார்கள். குழந்தைகள் வளர்ந்த பிறகு இவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்பது இவர்களுக்கு ஒரு பெரிய பலமாகும். பிள்ளைகளால் இவர்களுக்கு சமுதாயத்தில் கௌரவமும் மரியாதையும் கிடைப்பதுடன் வம்சத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள். முதுமை காலத்தில் பிள்ளைகளின் அரவணைப்பும் ஆதரவும் இவர்களுக்கு பூரணமாக கிடைப்பது ஒரு வரம் போன்றது. பிள்ளைகளின் திருமண காரியங்களை மிகவும் நேர்த்தியாகவும் பொறுப்புடனும் நடத்தி முடித்து மகிழ்வார்கள். மொத்தத்தில் இவர்களின் பிள்ளைகள் இவர்களின் நிழலாக இருந்து வாழ்க்கை பயணத்தில் பெரும் துணையாக இருப்பார்கள். பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிந்து அதை ஊக்குவிப்பதில் இவர்கள் பெரும் பங்கு வகிப்பார்கள். பயணங்கள் செய்வதில் இவர்களுக்கு ஒரு தனியாத ஆர்வம் இருக்குமென்றாலும் பெரும்பாலும் நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்கு செல்வதையே விரும்புவார்கள். கடல் சார்ந்த இடங்கள், அருவிகள் அல்லது மலை பிரதேசங்களுக்கு சென்று வருவது இவர்களின் மனதிற்கு பெரும் அமைதியை தரும். கும்பராசி என்பதால் புதிய கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதிலும் புதிய இடங்களை ஆராய்வதிலும் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். தொழில் நிமித்தமாக செய்யும் பயணங்கள் இவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் பெற்றுத்தரும். ஆன்மீக பயணங்களில் அதிக ஈடுபாடு கொண்டு புனித தலங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மன வலிமையை பெறுவார்கள். வாகனங்களில் செல்லும்போது எப்போதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களுடன் சேர்ந்து செல்லும் குழு பயணங்கள் இவர்களின் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை அளிக்கும் ஒரு மருந்தாக அமையும். வெளிநாட்டு பயணங்களுக்கான யோகம் இவர்களுக்கு பிற்காலத்தில் அமையும் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. ஒவ்வொரு பயணமும் இவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வியல் பாடத்தை கற்றுத்தருவதுடன் பல புதிய தொடர்புகளை பெற்றுத்தரும். பயணங்களின் போது உள்ளூர் உணவுகளை தவிர்த்து சுகாதாரமான உணவுகளை உண்பதில் இவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். முடிவாக, கடக லக்னம் மற்றும் கும்பராசி கொண்டவர்கள் ஒரு நேர்த்தியான மற்றும் பண்புள்ள மனிதர்களாக சமுதாயத்தில் வலம் வருவார்கள். இவர்களின் மென்மையான மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் இவர்களை வாழ்க்கையின் உன்னத நிலைக்கு அழைத்துச் செல்லும். சில நேரங்களில் ஏற்படும் மனக்குழப்பங்களையும் பிடிவாத குணத்தையும் குறைத்து கொண்டால் இவர்களின் வெற்றி இன்னும் பிரகாசமாக அமையும். இறை நம்பிக்கை இவர்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து வாழ்க்கை பாதையில் வழிநடத்தும் என்பது உறுதி. தங்களின் கடின உழைப்பாலும் நேர்மையான குணத்தாலும் எத்தகைய தடைகளையும் தகர்த்தெறிந்து முன்னேறுவார்கள். சமுதாயத்திற்கு பயனுள்ள காரியங்களை செய்வதில் இவர்கள் காட்டும் ஆர்வம் இவர்களை ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாற்றும். உறவுகளையும் தொழிலையும் ஒரு சேர நிர்வகிக்கும் திறன் இவர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருப்பதால் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் புத்திசாலித்தனமும் இவர்களிடம் எப்போதும் ஒரு சேர குடிகொண்டிருக்கும். இவர்களின் எதிர்காலம் பல வெற்றிகளையும் சாதனைகளையும் கொண்டதாக அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. தங்களை சார்ந்தவர்களையும் தங்களையும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டுவரும் வல்லமை படைத்தவர்கள் இவர்கள். இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாகவும் உதாரணமாகவும் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.